ஸோ ஜிடி பத்தி சொல்லும்போது, இஸ் ஜிடி த நியூ சிஎஸ்கே? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா, ஆ. இங்க கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஒரு 2, 3 ஃபேக்டர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஓப்பனிங் ரன்ஸ் வருதுல்ல, டாப் ஆர்டர்லேருந்து. ஆமா. 2 பேட்ஸ்மேனுமே 500 ரன், 500 ரன் அடிக்கிறாங்க. அது இல்லாம அவைங்க அடிக்கிற விதம், லாஸ்ட் சீசன்ல எஸ்ஆர்எச் அடிச்சாங்கல்ல, 2 பேரும் தடால் புடால்னு. அப்படிலாம் அடிக்காம, இந்த முரளி விஜய், மைக்கேல் மைக்கேல் சி. எஸ்ஸி மாரி. அந்த மாரி ஒரு கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடிட்டு, அதிகமா ரிஸ்க் எடுக்காம, அ 6 ஓவருக்கு 60 ரன் அடிச்சா போதும். நீங்க வந்து 80 ரன், 90 ரன் அடிக்க தேவையில்ல. ஆனா, அந்த பிளேயர்ஸே வந்து இந்த 6 ஓவருக்கு 60 ரன் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா, மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சிடுறாங்க. அந்த ரன் கன்சிஸ்டன்ட்டா அங்க ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. ஸோ ம். டாப் 3 நமக்கு எப்படி சிஎஸ்கேக்கு ரெய்னா வர மாரி, இங்க பட்லர் இருக்காரு. ம். அவரும் கன்சிஸ்டன்ட்டா அவர் அடிச்சும் ஆடுறாரு. ஸோ டாப் 3 அப்படி லாக் ஆனதுக்கப்புறம், பின்னாடி வரவங்க இந்த மிச்ச மீதிய முடிச்சு குடுத்துட்டா போதும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்டிங் யூனிட்ல வந்து எப்படி யார சிஎஸ்கே அ மத்த டீம்ல இருப்பாங்க. ஆனா ஒழுங்கா விளையாண்டுருக்க மாட்டாங்க. சிஎஸ்கேல போட்டா குபு குபுன்னு பத்திப்பானுங்க. அந்த மாரி ஜிடில பவுலிங் யூனிட் அப்படி இருக்கு. ஆப்வியஸ்லி. யார்? சிராஜ். சிராஜ் வந்து எவ்வளோ ட்ரோல் பண்ணோம். ஆர்சிபி அப்படி இப்படின்னும் இந்தியா டீம் விட்டே எடுத்துட்டாங்க. ஸோ ஒயிட் பால்ல. ஆனா இங்க வந்து பார்த்தா, அப்பா பயங்கர என்னவாடா எடுத்தீங்க? அப்படிங்கிற மாரி எல்லா மேட்சும் அதுவும் ஆர்சிபி மேட்சும் சரி, மும்பைலயும் சரி, அடி பொளந்துட்டாரு. சிராஜா இருக்கட்டும், அர்ஷத் கானா இருக்கட்டும். அர்ஷத் கான்லாம் அ அவ்வளோதான் சீசன் முடிஞ்சது. இனிமேல் அர்ஷத் கான் வரமாட்டாங்க அப்படின்னு நெனச்சா அவரும் பொளக்குறாரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா அவர் அடுத்த எண்ட் ஆல்ரெடி அவர் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. லைக் ஓரளவுக்கு ஒயிட் பால் கன்சிஸ்டன்சி இருந்தா இன்ஜுரி ப்ரோன் இருந்துச்சு. ம். ஆனா இப்ப அந்த இன்ஜுரி ப்ரோன் இருக்க மாரி தெரியல. டெத்ல நல்லா போறாரு. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய இல்ல, ப்ளஸ். அவர் போடுற லென்த் தான் அவரோட ப்ளஸ்ஸு. ப்ளஸ். ஏன்னா, ம். அந்த லென்த்லேருந்து அவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுறது. அவர் ஹைட்டுக்கு. அ அதனால தான் அவர் பர்பிள் கேப்ல லீடிங்ல இருக்காரு. பயங்கரமா. அது இல்லாம அவங்க இசாத் சர்மாவ வச்சே 4 ஓவர் போடுறாங்க. அப்பா! சாய் கிஷோர் இருக்கட்டும், சாரி. ஆக்சுவலி எங்களுக்கு ரஷீத் கான் வந்து சீசன் சுத்தமா ஃபார்ம் அவுட்டு. ஆமா. பால் விக்கெட்டே கிடைக்கல. 50 ரன் யாரா இருந்தாலும் ரஷீத் கான வந்து 50 ரன் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கும் சேர்த்து சாய் கிஷோர் லைக் ஆ சரி, ஓகே. நம்ம அவங்களோட டீட்டெயில்டு டீட்டெயில் அனாலிசிஸ்ல பார்ப்போம். ஆனா பேசலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா, பவுலிங் யூனிட் ரொம்ப ஜெல்லா இருக்கு. ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பேட்டிங் யூனிட்லயும் அதான் அந்த ரெக்கார்ட் சொன்னீங்க. தொடர்ந்து 10 மேட்சா, 11 மேட்சா டாப் 3லேருந்து ஒருத்தராச்சும் 50 அடிச்சிடுறாங்க. ஆமா. கடைசி அதான் லாஸ்ட் ஐ மீன் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்லேருந்து 10த் மேட்ச் வரைக்கும் ம். டாப் 3ல ஒருத்தர் 50 அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அத அப்படியே மேட்ச் மினிமம் 16த் ஓவர், 17த் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்து ஃபினிஷர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாரி 2, 3 பால சுத்திட்டு யா. ரன் அடிச்சுட்டு போயிடுறாங்க. கடைசி மேட்ச் மட்டும் தான். அதுவும் நம்ப சொல்லலாம். கில் வந்து 43 ரன் அடிச்சாருன்னு. ம். ஆனாலும் அது ஒரு மேட்ச் மட்டும் தான் அவர் 50 ஆக்சுவலி அடிக்காம போன மேட்ச். ஆக்சுவலி அவரோட இன்னிங்ஸ் ஆடினாருன்னா வச்சிருப்பாங்க. அந்த 46 பாலுக்கு ஆடினா மினிமம் ஒரு 60 ரன்னாச்சும் அடிச்சிருப்பாங்க. அ 46 பால் 43 ரன். அவருக்கு ஒரு நெகட்டிவ் இன்னிங்ஸ் ஆடிட்டாங்க. அதனால தான். அதனால தான் மேட்ச் அவ்வளோ ஆக்சுவலி அதில இழுத்து. மேன் ஆஃப் த மேட்ச் குடுக்க வேண்டியது வந்து ரூதர்ஃபோர்டுக்கு தான். இந்த மாரி பிட்ச்ல 15 பால் 22 ரன் மேட்ச க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அங்கேயே. அந்த மேட்ச்ச இவர் ஃபினிஷ் பண்ணாம இருக்காரு. நியாயமா இவர் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஆப்வியஸ்லி. ஆனா, இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் குடுத்தது எனக்கு ஏதோ சரியா படல. அட்லீஸ்ட் அப்படி உங்களுக்கு குடுக்க ரொம்ப சந்தேகமா இருந்துச்சுன்னா, ஆப்போனன்ட்ல நல்லா விளையாண்டுருக்காங்கல்ல, அந்த பிளேயர் ஆ. குடுத்துட்டு போடலாம். அவங்களும் அந்த ம். மேட்ச் பயங்கர பும்ராலாம் என்ன மோசமான ஒரு மேட்ச். பவுலிங். இல்ல இந்த பவுலிங் சொல்றேன். பவுலிங் இல்லையா? ஆ பவுலிங்ல நம்ம குடுக்கலாம். ஒண்ணுமே இல்ல அந்த பேட்டிங் மேட்ச்ல. வொர்ஸ்ட். பேட்டிங் வொர்ஸ்ட். அவங்க ஃபீல்டிங் வொர்ஸ்ட். இருக்கிறதுலே படுமட்டமான ஃபீல்டிங் மேட்ச்னா அதுதான். எத்தன கேட்ச் விட்டாங்கன்னே தெரியல இந்த மேட்ச்ல. ஆ சே நல்லா வில் ஜாக்ஸ் அதெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு. அதான். ஆனா, இப்ப வில் ஜாக்ஸ் இருக்க மாட்டாரு. அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. ம். ஹவ் இட் வென்ட்னா நான் சொல்றதிலேயே தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு வந்து பெருசா லூப் ஹோல் எதுவுமே இல்ல. ஏன்னா டாப் பேட்டிங்ல எக்ஸ்போஸ் ஆனதே வந்து லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான். ஆ அந்த மேட்ச்லயுமே வந்து ஈஸியா வின் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ இனிஷியலா அந்த விக்கெட் லூஸ் பண்ணி கில்லோட ஒரு நெகட்டிவ் இன்னிங்ஸ் தான் எங்களுக்கு வந்து ப்ரெஷரே ஏத்திருச்சு. இல்ல. அது அந்த ஒரு மேட்ச் தான் அவர் விளையாண்டாரு. அதுக்கு முன்னாடிலாம் அவர் அந்த மாரி டோட்டலா இந்த ஆடல. டாப் ஸோ 3யே வேற லெவல்ல விளையாண்டாங்க. ஸோ ஆப்வியஸா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த 3 பேரும் சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட அந்த டீமோட 80% ரன் ரன்ஸ் அடிக்கிறானுங்க. அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அந்த அதனால நம்ப அவ்ளோ அந்த ஒரு இன்னிங்ஸ் வச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் மொத்தமா இன்னொரு பேச முடியாது. ரீசன் என்னன்னா, இந்த டீம ரூல் அவுட் பண்ணிருவாங்க. எப்படி சிஎஸ்கே வந்து 2018ல வந்தம்போது, எல்லாமே அந்த டீம் வந்து உள்ள வராது. டாடிஸ் ஆர்மின்னு கலாய்ச்சோம். ஏன்னா, எல்லாருமே வயசான ஆளுங்க 30 பிளஸ் போட்டு வந்திருக்கீங்க. எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனா, எல்லாருமே கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, ரொம்ப ஈஸியா அந்த கப் அடிச்சுட்டாங்க 2018. ஏன்னா, போட்டிக்கு யாருமே இல்ல. 2020 சிஎஸ்கே. சிஎஸ்கே. அதே மாரி தான் ஜிடி இந்த தடவ வராங்க. ஜிடி வந்து பிக் நேம்ஸ் இல்ல.
ஆப்வியஸ்லி. சாய் சுதர்சன் வந்து 600 ரன் வச்சு அடிக்கிறதெல்லாம் இல்ல, ஏமாத்தமான இல்ல, இல்ல. விஷயம். பயங்கரமா. ஏன்னா, அவர்ட்ட என்ன இருக்குன்னா, கன்சிஸ்டன்சி இருக்கு. இப்போ தான் கடைசி அவர் எவ்வளோ டோட்டலா 30, 35 விளாண்டுருக்காரு. 2டே 2 சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான் எனக்கு அடிச்சிருக்காரு. ஸோ, அந்த அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு தேவை. ஏன்னா, ஸ்ட்ரைக் ரேட் 200க்கு மேல இருக்கு. ஆனா 6 அடிக்கல 4 மட்டுமே. 4 அடிச்சு 200 ஸ்ட்ரைக் ரேட்லாம் நான் பார்த்து ரொம்ப ரேர் அக்கேஷன் இதெல்லாம். அதுதான் டேலண்ட்டுங்கிறது. அது எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் விளையாண்டாரு. ஒண்ணுமே பண்ணல. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா பயங்கரமா இருக்கு. இருந்தது. அவர் லூஸ் பால அவர் விடுறதில்ல. விட்டதில்ல. அதுக்கு நல்ல பால சிங்கிள் தட்டுறாரு. சிங்கிள் தட்டுறாரு. அதுதான் சிம்பிள். டாட் வைக்கிறதில்ல. டாட் வைக்கிறதில்ல. ஆ அதனால என்ன ஆகுது, பவுலர்ஸ் பிரஷர் ஆறாங்க. அதாங்க. ஐயோ! ரன் போர்டு டிக் ஆயிட்டே அது இருக்கு, இல்லாம டிக் ஆயிட்டே இருக்குன்னு. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேற. ஆப்வியஸ்லி. அதனால நெறைய லூஸ் ப பால் ஆ கிடைக்குது. பவுலர் செட்டில் ஆகவே விட மாட்றாங்க. அ அது அ இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆசிஸ் நெஹ்ரா ஜிடியோட பேக் போனு. ஆப்வியஸ்லி. மொத இல்ல வெறும் ஆஷிஷ் நகர மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ம். அந்த மொத்த கோச்சிங் டீம் கோச்சிங் ஸ்டாஃப்மே செட்டாப்ஸு சொல்லலாம். ஆ பயங்கரமான ஒரு இது. அதுவும் 2021லயே எல்லாமே ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க தான் வந்து கப் அடிச்சுட்டாங்க. அடுத்த சீசன் ஒரு சீசன் தெரியாம அடிச்சுட்டாங்கப்பா எல்லா ஃபார்மும் எடுத்தாங்க. அதே மாரி அதே டீம் வச்சு வர முடியாது அப்படின்னு நெனச்சோம். திரும்ப அடுத்த சீசன் ஃபைனல் வந்து என்ன கடைசி 2 பால் 10 ரன்னு. ஆல்மோஸ்ட் ஒரு கப்ல கைய வச்சுட்டாங்க. இல்ல கடைசியில வந்து அது மறக்க முடியாத ஜடேஜாவோட ஃபைனல்ஸ். மாஸ்டர் கிளாஸ்னால அந்த ட்ரோஃபி போயிருச்சு. போன சீசன் என்னன்னா 2 கீப்பர் இல்ல. ஹர்திக் பாண்டியா இல்ல, சமி இல்ல. அதனால. இல்ல அது அவங்க வந்துட்டு அந்த வீக்னஸ ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் ஆயிருக்கு. இப்போ ம். அத ஹேண்டில் பண்ணி ஆக்சுவலி ஹேண்டில் பண்ணலாமே அவங்க ரியாக்ஷன்ல எதிர்பார்க்கல. இல்ல அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 2மே ஆமா 2 மூவ்மே வந்து அது அது எதிர்பார்க்காத அதனா விஷயம். இல்லன்னா அவங்களால ரெடி ஆக முடியலன்னா, போன வருஷம் வந்து மெகா ஆக்ஷன் கிடையாது. மினி மினி ஆக்ஷன் ஆக்ஷன்ல சோர்ஸ் இல்ல. சோர்ஸ் இல்ல. ஸோ அந்த இப்போ ஹர்திக் பாண்டியா வெளிய போனதால, ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ் பண்றதுக்கு மாரி பிளேயர் பிளேயரே கிடையாது. கிடைக்கிறது வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. ஸோ அதுல மாட்டிக்கிட்டாங்க. அதுல அதனால மாட்டிக்கிட்டாங்க. தான் ஆனா இந்த தடவ பாருங்களேன், இந்த அந்த டைம் மாரி எதுவுமே தெர்ல. தெரியும். பவுலர்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு ரஷீத் கான மட்டும் வச்சுட்டு புது பவுலிங் யூனிட்டே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ரஷீத் கான் இன்னும் அடிக்கல. அப்புறம் மத்த புதுசா வந்த பவுலர்ஸே ஆமா. பவுலிங் அப்ப பெருசாவே செலவு பண்ணல போலயே. ரபடாவும் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இஷாந்த் சர்மா பெரிய அமௌண்ட் போகல. அர்ஷித் கான் பெரிய அமௌண்ட் போகல. பிரதீஷ் கிருஷ்ணா, சிராஜ் இவங்க 2 பேரும் இல்ல சேர்ந்தா ஒரு 20க்குள்ள பிரஷீதும் ஓரளவுக்கு அதான் ரொம்ப 20க்குள்ள 20 க்ரோஸ்க்குள்ள இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. ஆ அப்புறம் சாய் கிஷோர் பெரிய அமௌண்ட் போலயே. சைக்கிஷோர் போல. போல. ஸோ சைக்கிஷோர் வந்து ரீடெயின் பண்ணாங்க. இங்க டோட்டல் பவுலிங் யூனிட்டே 30 க்ரோஸ்க்குள்ள முடிஞ்சிரும். ரஷீத் கான் இல்லாமலே இவங்க பெர்ஃபார்ம் பண்ற அது பிளேயர்ஸ் மட்டும் வச்சாலே. ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வாங்குனாங்க. ஆ யாரு சாய் கிஷோர. சாய் கிஷோர். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல போணும். ரபடா இஷ்யூ என்னன்னா, ரபடா அது வந்து சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்காரு. எடுத்திருக்காரு. ஸோ அந்த அதனால ஆப்வியஸா அவரு ஊக்க மருந்து எடுத்திருக்காரு. எடுத்துட்டு அத கண்டுபிடிச்சுட்டாங்க. அவரும் அட்மிட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு ஒரு அப்பாலஜி லெட்டர் மாரி எழுதி குடுத்துருக்காரு. ஆனா குடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரக் வந்துட்டு அவரு இந்த ட்ரக் கிடையாது. இது பூஸ்ட் பண்ற மாரி ட்ரக் ஆ கிடையாது. ஸோ அவரோட ஹெல்த்துக்கு பெனிஃபிட் பண்ற பெனிஃபிட் மாரி பண்ற மாரி ட்ரக். ரிக்ரெஷனல் ட்ரக்ன்னு சொல்லுவாங்க. ம். ஸோ அந்த ட்ரக் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான இது கிடையாது. இது கிடையாது. இல்லன்னா அது பெரிய அதுவுமே பெரிய பிரச்சனையா பேன் வந்திருக்கும். பெரிய ஸோ பிரச்சனையா அதுக்கான கால அவகாசமா அந்த சஸ்பென்ஷன அவரு வாங்கிட்டு அது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இப்ப முடிஞ்சிருச்சு. ஐபிஎல்லே ஒரு ஆடலாம். ஆடலாம். ஆனா அவங்க ஆடல. எப்படி இருந்தாலும் போயிருவாரு. ஸோ போய் இப்போ ஆடுனா டீம் ஸ்ட்ரக்சர் வந்து பேலன்ஸ் கண்டிப்பா. வந்து கெடும்னு சொல்லிட்டு அவர ஆட விட்டாங்க. ம். ஸோ இட் ஓகே. வென்ட் டூ குட் ஜிடிக்கு. ஆப்வியஸ்லி. இன்னும் இல்லன்னா அவங்க இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் தாராளமா அ, பண்றதுக்கு நெறைய இருக்கு. அ, ஹவ் டூ இம்ப்ரூவ்ல நம்ப சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட அ பயங்கரமான வீக்கே வந்துட்டு அது மிடில் ஆர்டர் தான். அவங்களுக்கு அது அது எக்ஸ்போஸ் ஆகல இதுவரைக்கும். மும்பை கிட்டத்தட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மேட்ச்ல அவங்க தடுமாறி எப்படியோ ஜெயிச்சுட்டாய்ங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய தலைவலினா, இப்போ மிடில் ஆர்டர் வந்து அ பட்லர் எக்ஸ்போஸ் இல்லாம ஆயே ஆகும். ஏன்னா பட்லர் இல்ல. பட்லர் தான் ஒரு பெரிய தூணு. ஏன்னா நீங்க வந்து 1 டவுன் ஐ மீன் இவங்க 2 பேருமே பவர் பிளே சாப்பிட்றாங்க. பட்லர் உள்ள வரதே வந்து இந்த 6 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். 6 ஓவர் முடிஞ்சு உள்ள வந்ததுமே கன்சிஸ்டன்ட்டா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ம். ஸோ அந்த மாரி ஒரு எபிலிட்டி வந்து ரொம்ப ஒரு சில பிளேயர்ஸ்க்கு தான் இருக்கும். அதில ஒருத்தர் தான் பட்லரு. ஸோ ம். இப்போ பட்லர் போயிட்டனால இவங்களுக்கு வந்து டோட்டலாவே டீமும் ஒரு ஆட்ட கண்டுக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா குசால் மெண்டிஸ் வந்து ஒரு 30 ரன் ஆடலாம். பட்லர் மாரிலாம் ஆடுறதுக்கு அவர் கேலிபரே வேற இல்ல பட்லர்து. ஆப்வியஸ்லி பட்லர் தான். ஆ. அது வேற. ஸோ வந்து மென்டலாவும் எங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். லைக் வந்து ஒரு நல்ல ரன்ல போயிட்டுருக்காங்க. பிரேக் வந்துருச்சு. பிரேக்லேருந்து அதே ரன்ன பிடிக்கிறது கஷ்டம்.
இல்ல. இந்த டீமால அது பண்ண முடியும். ஏன்னா, அந்த கோச்சிங் ஸ்டாஃப் அந்த மாரி. கோச்சிங் ஸ்டாஃப் இந்த மாரி. ஸோ இந்த டீம் வந்துட்டு ஏன்னா இது இல்ல. பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு டீம் சொல்ல நார்மலா மாட்டாங்க. இருந்தா நானும் சொல்லியிருப்பேன். ஆனா பட்லர் போறது வந்து எங்களுக்கு பட் மென்டலா ஆப்வியஸ்லி ஒரு அஃபெக்ட் ஆகும்ல. ஆகும். ஆனா அது ஆகாம பார்த்துக்கணும். பார்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கோச்சிங் ஸ்டாஃப் இது பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி பிளே ஆஃப் பட் போயிரும். கண்டிப்பா பிளே ஆஃப் போயிருவாங்க. ஆனா அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கண்டிப்பா மிஸ் ஆகும். ஏன்னா மிஸ் ஆகும். பட்லர் ஓட எக்ஸ் ஃபேக்டர்ங்கிறது பட்லர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த டீம் எவ்வளோ வந்து ஃபைனல்ஸ்னு 500 சொல்லிடலாம். ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசன் 1 டவுன்ல. 1 டவுன்ல. அதுவும் டாப் 2 இந்த மாதிரி விளையாண்டுமே 5 ரன் அடிக்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா டாப் 2 இந்த அளவுக்கு விளையாண்டாங்கன்னா 1 டவுனுக்கு பேட்டிங் கிடைக்காது. ஆனா பயங்கர கன்சிஸ்டன்ட்டா அந்த அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஜிடிக்கு இருக்க ஒரே இஷ்யூ மிடில் ஆர்டர் இஷ்யூ. அந்த மிடில் ஆர்டர் இஷ்யூல இன்னும் வந்து எரியிற எண்ணெயில இன்னும் ஒரு கெரோசின் ஊத்துன மாதிரி பட்லர் போகிறது வந்து பெரிய அடி. ஸோ ஜிடி கப்படிக்கிறதுக்கு ஒரு 40% சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது ரெடியூஸ் டு 25% இப்போ சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த பட்லர் போகிறோன்னா அந்த 15% சான்ஸ் கண்டிப்பா. போயிடுச்சு. கண்டிப்பா. ஆனா ஜிடியை நம்ப முடியாதுங்க. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன திடீர்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் வாஷிங்டன் சுந்தரது ஆர்சிபி கூட நினைக்கிறேன். வந்து பயங்கரமா அடின்னு பண்ணார்ல. ஸோ அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டண்டா அவங்க எல்லாமே பயம் இல்லாமல் ஆடுறாங்க. ஏன்னா நம்ம பும்ரா போட்ட எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா அதெல்லாம் பயந்துட்டாங்க. அது பேக் ஃபுட் போனதுனால பும்ரா ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. விக்கெட்டும் ரன்னும் வரல, விக்கெட்டும் போயிடுச்சு. ஷாருக் கான் அடிச்சு அவுட் ஆனாலுமே ரன் வந்துருச்சுல. அந்த 4 ரன் எவ்வளோ குரூஷியலாக இருந்தது. அந்த 4 ரன் பின்னாடி லாஸ்ட் ஓவரில் வரணும்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அவங்க வந்து யாரும் பயப்பட மாட்டேங்கிறாங்க. அந்த கோச்சிங் ஸ்டாஃப் நல்லா பேக் பண்ணுறாங்க. நீ தான் ஆட போகிற மேட்சோ அப்படிங்கிறனால அதனால அவங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இல்ல இந்த டீம் வந்துட்டு ரூத்ஃபோர்டு வேற. ஓகே நான் வந்து ரொம்ப ரொம்ப ஓகே குட் பிளேயர் தான். ஆனா பிலிப்ஸ் மாதிரி ஒரு வெளியே டெலிவர் பண்ணது இங்க டெலிவர் பண்ணுவாங்க நமக்கு தெரியல. குவாலிட்டி வேறன்னு. ஆனா அவர் டெலிவர் பண்றாரு. ஆனா பரவாயில்ல கன்சிஸ்டண்டா ஓரளவு கன்சிஸ்டண்டா தாராளமா பண்றாரு. அவர் கொடுத்த சான்ஸ்ல அவர் ஆமா ஏன்னா அவருக்கு சான்ஸ் பெருசாக வர்றது இல்லை. ஏன்னா இவங்க 15 ஓவர் 16 ஓவர் விளாண்டுறாங்க. விளாண்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு 10 பால் 15 பால் கிடைக்குது. அதுல அவர் தாராளமா அவரால் என்ன பண்ண முடியும். மேட்ச் தெவாத்தியா ஃபினிஷ் பண்ணுவாங்க. போன மேட்ச் டெவாட்டி ஆக்சுவலா ரன் அவுட் ஆயிருக்கு. தெவாத்தி இன்னும் அன்லீஸ் பண்ணல. அவங்க ஆர்ஆர்ல அந்த புலி எப்படி பதுக்கி வச்சிருப்பாங்களோ இன்டர்வல் எப்படி வெளியே வரும் அந்த மாதிரி தெவாத்தியை எடுத்து வச்சிருக்காங்க. பிளே ஆஃப்ல தான் அந்த தெவாத்தியை வெளியே வருவார். என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஐ பேக் தெவாத்தியா. ஸோ இல்லை நீங்கள் ரஷீத் கானை மறக்கக்கூடாது. ரஷீத் கான் இன்னும் வரல. என்னதான் இருந்தாலும் ஒரு மேட்ச் வின்னர், பிக் மேட்ச் பிளேயர். கண்டிப்பாக அவர் வருவார். ஸோ இந்த மாதிரி 2-3 பிளேயர்ஸ்லாம் இன்னும் உள்ளே வரல. அவங்க கேம்குள்ளே வந்தாங்கன்னா அந்த பட்லரோட ஃபேக்டரை அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி இவங்க வந்து அந்த வேகன்சியை ஃபில் பண்ணிடுவாங்க. ஆப்வியஸ்லி ஸோ அந்த அளவுக்கு டீம் குவாலிட்டி இருக்கு. கண்டிப்பாக லோம்ரோரில் வெளியே உட்கார வச்சிருக்காங்க. இல்லை லோம்ரோரை ஆட வைக்க முடியாதுங்க. ஏன்னா நான் நினச்சேன் லைக் மிட்ராவில் ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டாக இருக்கு. இல்லை ஏற்கனவே அப்படி பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் இல்லைன்னா ஷாருக் கானை வெளியே உட்கார வைக்கணும். ஆனால் ஷாருக் கானை நீங்கள் வெளியே உட்கார வைக்கிற அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு எனக்கு இது தெரியல. லைக் சொல்கிறேன் எவ்வளோ பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. அதுதான் மானவ் சூத்திர வெளியே உட்காந்துருக்காருங்க. மேக்ஸிமம் சில டீம்ஸ்லாம் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸே இல்லை. பார்ப்போம் லெட்ஸ் see. ஸோ மானவ் சுந்தர் சாய்க்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே இப்போதைக்கு நல்ல குவாலிட்டி. ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா ஜடேஜா இருக்கிறதுனால ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இருக்க வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ லெட்ஸ் see how it goes.